பிசிக சார்பாக திரு வன்னியரசு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்ங்க. இன்றைக்கு விஜயனுடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஒண்ணு, சுயநல அரசியல் லாபத்துக்காக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறார். திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்க சுயநல அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்றது ஒண்ணு. முதலமைச்சரை நோக்கி நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல மக்களை நேரடியாக முதலமைச்சர் சென்று சந்திக்கணும், அவங்க கிட்ட பேசணும், இல்லைன்னா நானே மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மரியாதைக்குரிய தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் போன முறையே பரந்தூருக்கு போகும்போதே இதை தெளிவுபடுத்தினார். நான் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி சொன்னார். அது சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அவர் வெளியிலே வரல. அவர் அதுவும் இந்த அறிவிப்பும் அதை போல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனைகளுக்காக நடிகர் விஜய் அவர்கள் மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் கடந்த காலங்களில் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்குது. இப்ப சமீபத்தில் கூட மிகப்பெரிய அந்த திருப்புவனம் பிரச்சனைக்கு போய் பார்க்குறோம், எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அவரும் போய் பார்க்குறாரு, போராட்டம் நடக்குது. ஆனால் அவங்க கட்சி சார்பாக தான் நடத்துகிறாங்க. அவர் ஒன்றும் பெருசாக அவர் வெளியில் போராட்டம் நடத்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அவருடைய பேச்சு என்பது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக இல்லை, அல்லது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பேச்சாக நான் அதை பார்க்கல. நான் அதுதான் இதில் நான் ஒரு முக்கியமான செய்தியாக நான் இதில் பார்க்குறேன். நான் நன்றி திரு வன்னியரசு, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேக செயற்குழு கூட்டத்தில் இன்றைக்கு முக்கியமான 2 அறிவிப்புகளை தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, தாவேக தலைமையில்தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்பதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பிளவுவாத சக்திகள், கொள்கை எதிரிகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்று விஜய் தனது தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுடனோ திமுகவுடனோ கூட்டணி கிடையாது. சுயநல அரசியல் லாபத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க நாம் திமுகவோ அதிமுகவோ இல்லை என்று அந்த கட்சிகளையும் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைக்கு முக்கியமான அரசியல் நிகழ்வாக நாம் இதனை பார்க்கலாம்.